வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எம்எஸ்எஸ் விலாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய கண்டென்ட் வந்து முளைகட்டிய பயிர்கள் யூசஸ் தான். இதில் வந்து இன்றைக்கி நான் கொள்ளு பயிர் வந்து எடுத்திருக்கேன். கொள்ளு வந்து மொதல் நாள் நம்ம நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் முளைகட்டி வச்சுட்டு ஈவினிங் வந்து எடுத்து பார்த்தா அவ்வளோ இதாக இருக்கும். இல்லாட்டி அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் பெருசாக வந்துடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம 3 விசில் போட்டு இதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். சூடாக காலையில் பிள்ளைகளுக்கு எம்டி ஸ்டமக்ஸில் கொடுத்து நம்ம டிஃபனுக்கு பதில் கொடுத்து அனுப்பலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பட்டை வத்த, பச்சை மிளகு, கருவேப்பிலை, தாளிப்புக்கு வந்து சோம்பு, ஆயிலு, சோம்பு, கடுகு, நம்மளுக்கு வந்து சீரகம் மெயினாக சேர்த்துக்கோங்க. 2 வெள்ளைப்பூண்டு தட்டி போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாட்டி அப்புறமே பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக போட்டுறணும். இங்கே பாருங்கள் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து இளத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு வாங்க பழைமொழி. இது நல்ல கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நான் வந்து சொல்கிறேன். 100க்கு 95% வந்து இருக்கும், 100 கூட இருக்கும். ஆனால் என் பிள்ளைகளுக்கு வந்து நான் யூஸ் பண்ணி அடிக்கடி வந்து காய்ச்சல், சளி, இருமல், எதுவுமே கைகால் மூட்டு வலி, முழங்கு வலி எதுவுமே வந்து சொல்லாதீங்க. ரேராக தான் சொல்லுங்கள். இருந்தாலுமே அதுக்குரிய எதிர்ப்பு சக்தி உள்ள பயிர் வகைகளை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கீரை வகைகளையும் எப்படினாச்சும் திணிச்சிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி கொத்தமல்லி வந்து அடிக்கடி வந்து நான் சாதத்தில் என்னோடய சமையலில் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டே இருப்பேன். நம்மளால் முடிஞ்சளவு ஓடி ஓடி அதுகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடை வந்து என்ன நம்ம கஷ்டப்பட்டாலும் சாப்பாடில் வந்து முடிஞ்சளவு ஒரு ஆரோக்கியத்தன்மை நிறைந்த பயிர் வகையை முளைகட்டியை கொடுத்தா அவ்வளவு ஒரு எனர்ஜெட்டிக்கு. பிள்ளைய வந்து இந்த எக்ஸாம் போகும்போது பயப்படுங்க, அந்த பயமே இருக்காது. அதேமாதிரி எக்ஸாம் டயத்தில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். எதுவுமே வந்து ஒரு சத்தான உணவாக இது அமையும். அதனால் இந்த முறைப்படி நீங்கள் நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம காரம் வேணும் அப்படின்னா எல்லா குழம்புக்கும் வச்சு சைடிஷாக வேணும்னா கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூளும் சில்லித்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் காரமாக கொடுக்கும்போது குழம்புகளுக்கு அந்த கிரேவிக்கும் சைடிஷாக இது அமைஞ்சிடும். காய் இல்லாதப்போ குழம்புல காய் போட்டிருப்போம், அதனால் இதை கொடுத்துடலாம். இல்லாட்டி வெறுமனே இதே மாதிரியே போட்டு இதை அப்படியே ப்ளைனாக போட்டு ஆனியன் வந்து லைட்டாக கொஞ்சம் லைட்டாக வதங்கும்போது ஆஃப் ஸ்டேஜ் இருக்கும்போதே அந்த பயிரை கொட்டி வதக்கிடுங்க. ஏன்னா இந்த முளைகட்டிய பயிருக்கெல்லாம் அது நரிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தேங்காய் பூ வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் பூ சேர்க்க மாட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறைப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சோண்டு சில்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு அதையும் போட்டு பிரட்டி விட்டு நம்ம சைடிஷு கொடுத்து விடலாம். இல்லாட்டி ஈவினிங் டிஃபன், மார்னிங் டிஃபன் எல்லாத்துக்குமே நல்லது. அதனால் இந்த முறைப்படி நீங்கள் செஞ்சு நல்லா 3-4 விசில் விட்டுருங்க. கொஞ்சம் 3 விசில்லே வந்து நல்லா மணந்துடும். சின்ன பிள்ளைகளுக்கு மிக்சியில் கூட அடித்து இல்லாட்டி நசுக்கி விட்டு ஊட்டி விட்ருங்க. இந்த தண்ணி எடுத்து ரசமும் வைக்கலாம். இந்த இடையில நான் சொல்கிறேன், ரெடி ஆகிடுச்சு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா அறிவறிக்கடியிலையும் நான் எடுத்து போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழகான ஒரு பயிர் வகை ரெடி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம்.